கருப்பாக்குட்டி 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 சின்ன கருப்பாக்குட்டி நடி வா எச்சில் பண்ணக்கூடாது கம்முன்னு அது அங்கேயே போய் வாலாட்டிட்டு நிற்கிட்டு பெரிய அங்கே வாரு நாயம் பேசுறது அண்ணா தாண்டாந்து பார்க்குறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புளி காய போட்டுக்கிறாங்க. நல்ல புளின்னு இவங்க ஆய ஒன்று சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. ஏமா கொஞ்சம் இனிப்படிச்ச மாதிரி இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கு. ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. புளி குழம்பெல்லாம் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மற்ற குழம்பெல்லாம் வச்சோம்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. கேட்டிருந்தேன் அதனால் கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு போன வருஷமெல்லாம் கொடுக்கவே இல்லைல்லோ. அது இதெல்லாம் எங்களுக்கு பத்தாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோ தான் வாங்கியிருக்குறாங்க. எங்கள் பெரியம்மாளுக்கே 2 கிலோ கொடுக்கணும். நான் எங்களுக்கெல்லாம் 6 கிலோ வேணும். பெரியம்மாவுக்கு அங்கே போய் 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டு இது நான் முடிகிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் வேறு வாங்கிக்க வேண்டியது. நல்ல முடியா எனக்குது டேஸ்ட்டு பிடிக்கும். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சதப்பாக இருக்குது நல்லா. தொப்பையெல்லாம் ஒன்று கூட இல்லை வரும் அதிகமாக இருக்குது சாமி. கடையில் வாங்கினா ரொம்பவுமே இருக்குது. இது பரவாயில்ல, எவ்வளோ சுத்தமாக இருக்குது வரும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க நல்லாயிருக்கு புளி. என்ன ரேட்டுன்னு தெரில. உங்கள் ஊர்லலாம் 1 கிலோ புளி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். இது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. 60 ரூபாய்க்கு உனக்கு தருவாங்க. அப்படி தான் சொன்னாங்களா? அப்போ தெரிஞ்சவங்க இது கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக வாங்கியிருக்காங்க 20 கிலோவுக்கு மேலே, அதனால குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரியல, நான் கேட்டு பார்த்தா தான் தெரியும் 60 ரூபாயோ எத்தனையோ. உங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மட்டன் கொஞ்சமாக எடுத்தோம். சக்தியும் ஒர்க்குக்கு போயிட்டு அப்படி, அதனால மட்டன் சிக்கன் 2மே எடுத்தோமா. மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்தோம். கிரேவிக்கு இது. இந்த சைடு வந்து எலும்புறது. இதுக்கப்புறம் தான் இங்கே மிளகு விட்டுக்குள்ள எங்கள் அம்மா ரத்தம் குடல் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு கிடைக்கலையாமா. இல்லைன்னா அது 1 கிலோ எடுத்துகிட்டு வர சொல்லுவீங்க. அரை கிலோ எடுத்துகிட்டு வர சொன்னால் அது 6வது நாள் பிடிக்குன்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு போனால் கிடைக்கல. 6 மணிக்கு 5 மணிக்கு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது நம்ம ஊரில். ஒரு சில ஊர்லலாம் எப்போ போனாலும் கிடைக்கிது. இளவரசனெல்லாம் அங்கே எப்போ போனாலும் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி இங்கே கிடைக்கல. அதனால் இன்றைக்கி மட்டன் சிக்கன் அம்மா வந்து வச்சுட்டுருக்குறாங்க. நீ மிளகா கரைச்சி ஊற்றணும். இங்கே பாருங்க அரைச்சி வச்சுருக்கிற மிளகு கொழுப்பு பாருங்க, தனியாக எடுத்து கழுவி வச்சுருக்குறாங்க. இது ஃப்ரீயாக போட்டாங்களா இல்லை எப்படின்னு தெரியல, இவ்வளோ போட்டாங்க. ஆராதனா வேலைக்கு பாருங்க, பொம்மைக்கு போய் நெல் பாலிஷ் எடுத்து எப்படி வேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கருப்பா சார் வருங்க. அப்பா இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. இனிப்பு கொஞ்சம் இனிப்பு கலக்கும். நம்ம புளிப்படிச்சதுன்னா ரசம் நல்லா இருக்கிறது இல்லை. சுகாஸ்க்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் ஊர்லேயே இருந்துருந்தோம்னா இந்த ரோஜா செடி என்ன ஆகுன்னு தெரில. அப்புறம் இளவரசம் வாங்கிட்டு வந்து விட்ட சேவல் வந்து அது இறந்து கிடக்குதுங்க. அது எப்படி இறந்துச்சுன்னு தெரில. காசு தான் வேஸ்ட்டு, நட்டமாகி போச்சு. சேவல் மட்டும் இங்கே வாங்கினா எத்தனை சேவல் இதோட ஆயிருக்குது. நான் அதுக்கு தான் வேண்டவே வேண்டாங்கிறது. வெயில் உட்காந்து கிருகுன்னு வந்துட போகுது. ஸோ நம்ம நேரத்துலேயே போட்டிருக்கோணும். இப்போ போட்ட ஒன்றுக்கு சித்த நேரம் தானே, வெகு நேரம் உட்காந்துருந்தோம்னா. அப்போ அவங்கக்கிட்டையும் இன்னொரு 4 கிலோ வாங்கி சொல்லிடலாமா? நல்ல இனிப்பாக இருக்குது புளி. பெரியம்மாவுக்கு 2 கிலோ கொடுத்துட்டு நம்மளுக்கு 5 கிலோ வேணும். 3 கிலோ நம்மளுக்கு, இளவரசம் கொடுத்து ஒரு 2 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புளி வேணும்னா சொல்லுங்கள், கொரியர் போட்டு விட்றேன். இந்த மாதிரி நல்ல புளியாக வேணும்னா சொல்லுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே கடையிலெல்லாம் அந்த தொப்பை இதோடு இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. சதப்பாக இருக்குது. புது புளி அப்படியே வெள்ளை நிறமாக இருக்குது. நீ இதை வேறு சுகாஸ் காட்டிடணும். கிரெடிட் கொடுத்துருங்க. இதை பேர் என்ன சுகாஸ்? சுகுனா சுக்கானான்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிராயிங்கு இது அச்சு வச்செல்லாம் வரைகிறது இல்லைங்க, சுகாஸே வரைகிறத. ஏதோ டிராயிங் மாஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சுகாஸ் அவர்கள் அதை வச்சு டிராயிங் மாஸ்டர் ஆயிடுவார்.
கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுங்க யாராக இருந்தாலும் சுகாஸ் அவைலபிளா சுகாஸ். அப்புறம் நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்ன கசகசன்னு இருக்குது அப்படின்னா டிராயிங் பற்றி எனக்கு தெரியலையாமல் ரசனை இல்லை.